வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் முத்து என்கிற காட்டான் இந்த வெப் சீரிஸோட மீதி இருக்க எபிசோட்ஸான பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த சீரியஸை பத்தின ஒரு சின்ன ரீகேப். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வெட்டப்பட்ட ஹீரோவுடைய தலை போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. அந்த ஒத்த தலையை வச்சுட்டு போலீஸ்காரங்க முதல்ல யார் இவன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் இவனுடைய பேர் முத்து என்கிற காட்டான் தெரிய வருது. இவனை யார் கொலை பண்ணாங்க, அப்படி கொல்லும் போது சிரிச்ச மேனிக்கு வேற செத்துருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. அப்படி தேடி போகும்போது தான் இந்த முத்து என்கிற காட்டானோட லைஃப்ல பல பேர் வந்து போயிருக்காங்க. அப்படி இவன் லைஃப்ல வந்து போனவங்கள தான் போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில முத்துவை பத்தி இவங்க முழுசா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தான் நம்ம பார்ட் 1ல எபிசோட் 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்துருப்போம். பார்ட் 1 லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முதல்ல நீங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த பார்ட்ல நான் சொல்ல போற ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி, லாஸ்ட் பார்ட் நான் எங்க விட்டனோ அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். எபிசோட் 6ஓட ஆரம்பத்துல கொச்சின் வரைக்கும் முத்துவை பத்தி விசாரிக்க போயிருக்கூடிய இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரும் இப்போ முத்து மேனேஜரா வேலை பார்த்த அந்த ஆர்ஃபனேஜை இப்போ டேக் கேர் பண்ணிட்டு இருக்க ஜெசின்ற லேடியை தான் மீட் பண்ண போயிருக்காங்க. அவங்க கிட்ட முத்து இறந்து போன விஷயம், அவருடைய தலை மட்டும் கிடைச்ச விஷயம், இது எல்லாத்தையுமே இந்த போலீஸ்காரங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு நடுவில் கொஞ்ச நாள் முத்து உங்க ஆர்ஃபனேஜில் தான் மேனேஜரா வேலை பார்த்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் உங்க ஆர்ஃபனேஜில் 2006ல நடந்த பாம் பிளாஸ்ட், அதுக்கப்புறம் தான் அவன் காணாம போயிருக்கான். அவன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் இந்த ஆர்ஃபனேஜில் நடந்த சம்பவங்கள், கடைசியா அந்த பாம் பிளாஸ்ட், இதுக்கும் இப்போ அவன் கொல்லப்படுறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் நாங்க நம்புறோம். ஸோ தயவு செஞ்சு அவன் இங்க வேலை பார்த்துருந்த சமயத்துல என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரங்க ஜெசின்ற அந்த லேடி கிட்ட கேட்க, அவங்க இப்போ நம்ம முத்து இந்த ஆர்ஃபனேஜில் வேலை பார்த்துருந்த சமயத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் 2004-5 அந்த காலகட்டத்தில் நம்ம முத்து இந்த ஆர்ஃபனேஜில் ஒரு சாதாரண மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இதே ஆர்ஃபனேஜ்க்கு சிந்துன்ற ஒரு பொண்ணு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க. அவங்க அந்த ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைங்க கூட ரொம்ப அன்போட கேரிங்காக பார்த்துக்கிறது எல்லாத்தையுமே நம்ம முத்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். முதல் நாள் இந்த சிந்துன்ற பொண்ணு இன்டர்ன்ஷிப்காக அந்த ஆர்ஃபனேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு சின்ன பையனை அந்த ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த பையனுடைய அப்பா அம்மா மொத்தமா தீ விபத்துல இறந்து போயிருக்காங்க. இந்த சின்ன பையன் மட்டும் எப்படியோ உயிர் பொழைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய மொத்த குடும்பத்தோடைய மரணம் அவனை பயங்கரமா பாதிச்சிருக்கு. அதனால பயந்துகிட்டு அவன் சாப்பிடாமலேயே உட்காந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட சிந்து போயிட்டு பக்குவமா அவனுக்கு எடுத்து புரிய வைக்கிற வகையில, இங்க பார்ப்பா, இறந்து போன உங்க அப்பா அம்மாவெல்லாம் நீ திரும்ப பார்க்கணும்னா நீ நல்லா சாப்பிடணும். அப்படி நீ நல்லா சாப்பிட்டாதான் நல்லா தூக்கம் வரும். தூக்கத்துல கனவுல உங்க அப்பா அம்மா வருவாங்க. ஸோ அதனால நீ சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தைகிட்ட அன்போடு பேசி அவனை சாப்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா சிந்து கூட பழக ஆரம்பிக்கிறான். சிந்துவும் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பண்றான், இவனும் சிந்து மாதிரி அந்த குழந்தைங்களை ரொம்ப அன்போடு பார்த்துக்கிறான். இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நல்லா ஒத்து போயிடுது. ஆனா இன்னும் இவங்க ரெண்டு பேரும் காதலை வெளிப்படுத்திக்கல. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சிந்துவோட வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வீட்டுக்கு வராங்கன்ற விஷயம் தெரிய வந்ததுமே நம்ம சிந்து ஹீரோக்கு கால் பண்ணி நீ உடனடியா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி ஹீரோவை வீட்டுக்கு வர வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே இவர் பேர் தான் முத்து, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கே ஷாக்கு. சிந்துவோட வீட்டுல ஏமா இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் தான், ஆனா அதுக்குள்ள நீங்க தான் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டீங்களே, ஸோ அதனாலதான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி கூலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிந்து அண்ட் முத்துவோட லவ் எல்லாருக்கும் தெரிய வருது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஹீரோவும் அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து சிந்து கூட ஒரு புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவன் கனவோடு இருக்கும்போது தான் இந்த 2006ல நடந்த கோர சம்பவம். எஸ், ஆர்ஃபனேஜில் குழந்தைங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஆர்ஃபனேஜை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சிவேட்டன் அவரை தாக்குற விதமா ஜானி குரூப் உள்ள இறங்கியிருக்காங்க. உள்ள வரும்போதே வெடிகுண்டை வீசிக்கிட்டே ஒரு பயங்கரமான கலவரத்தோடு தான் என்ட்ரி கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான், முதல்ல சிவேட்டன் நம்ம ஹீரோ இவங்க எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்களை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள இறங்கின அந்த கேங் கூட ஒரு பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் சிவேட்டன் ஜானிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்திருக்க குண்டாசங்களெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. இப்படி இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் இன்னொரு வெடிகுண்டை வீச பார்க்குறான். ஆனா நம்ம ஹீரோ அவனை அப்படியே தடுத்து நிறுத்தி அந்த குண்டை கீழே வைக்கிறாரு. சடனா பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து தாக்குறதுல அந்த பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி வீசி அடிக்கப்படுறான். அவ்வளவுதான், அந்த பாம் பிளாஸ்ட்ல சில பேர் உயிர் இழக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ, சிவேட்டன், இன்னும் சில குழந்தைங்க மட்டும்தான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் முத்து இந்த ஆர்ஃபனேஜை விட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியாது. நடுவில் இந்த ஆர்ஃபனேஜை நடத்திட்டு இருந்த சிவேட்டன் மட்டும் 2009ல திரும்ப வந்து ஆர்ஃபனேஜ் நடத்துறதுக்கான
பணத்தையும் பிசினஸையும் மொத்தமா எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரும் திரும்ப பாம்பேக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஜெசின்ற லேடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் திரும்ப முத்து இங்க வரவே இல்லையா, இந்த சிவஏட்டன் உங்களை கான்டாக்ட் பண்ணலையா, இப்படி சில கேள்விகள் எல்லாம் போலீஸ்காரங்க இந்த ஜெசின்ற லேடி கிட்ட கேட்க, இல்லைங்க அந்த பிளாஸ்ட்க்கு அப்புறம் நாங்க அவங்க யாரையும் பார்க்கல, சிவஏட்டனும் மொத்த பொறுப்புகளையும் என்கிட்டயும் இப்ப எம்எல்ஏவா இருக்க பென்னிக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு அவரும் அப்ஸ்காண்ட் ஆயிடாரு, மற்றபடி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லி அனுப்ப இந்த 2 போலீஸ்காரங்களும் சரி ஓகே அடுத்ததான் நம்ம எம்எல்ஏ பென்னியை போய் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப இங்க எபிசோட் 6 முடிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப எபிசோட் 7 ஆரம்பத்திலே ஊர்ல ஸ்டேஷன்ல நம்ம காலையில மீட் பண்றதுக்காக மென்டல் அசைலம்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. கையில முத்துவோடைய போட்டோ வச்சுக்கிட்டு, நான் இவனை பார்த்துருக்கேன், நான் இருந்த அதே மென்டல் அசைலம்ல தான் இவனும் இருந்திருக்கான், இவனை பத்தி சொன்னா ரிவார்ட் தருவன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் அசைலம்ல இருந்து வந்திருக்கான், என்னடா புதுக்கதையா இருக்கே அப்படின்ற மாதிரி காலைன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோ நடுவுல கொஞ்ச நாள் மென்டல் அசைலம்னு இருந்திருக்கான். எதுக்காக இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ போயிருக்கணும், உண்மையில நம்ம ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனையா, அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எப்படி அவன் வெளியேறிக்கணும், இப்படி பல கேள்விகள் கான்ஸ்டபிள் காலையனுக்குள்ள எழுது. ஸோ அதனால அடுத்ததா அந்த மென்டல் அசைலம்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரை போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்ப, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கேரளால இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் இவங்க 2 பேரும் இப்போ இந்த ஆர்ஃபனேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்க எம்எல்ஏ பென்னியை போய் விசாரிக்கிறாங்க. அவர் தான் சிவஏட்டன் யாரு, இந்த ஆர்ஃபனேஜ் பாம் பிளாஸ்ட் எதனால நடந்துச்சு, அந்த பிளாஸ்ட்க்கு அப்புறம் முத்து என்னானா, இப்படி பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பிளாஷ்பேக்குள்ள போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு நாள் சிவஏட்டன் இவர் கீழே வேலை பார்க்குற முத்து இப்ப எம்எல்ஏவா இருக்க பென்னி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவனுடைய பேர் தான் ஜானி. இந்த ஜானின்றவன் சிவஏட்டனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இவனும் ஜானியும் பல வருஷங்களுக்கு முன்னாடி தோஸ்தா இருந்து பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அது எல்லாமே இல்லீகல். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரக் அசைன்மெண்ட் வந்திருக்கு. இந்த ட்ரக் அசைன்மெண்ட்டை சிவஏட்டனும் ஜானியும் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த கடத்தல் விவகாரத்துல ஜானினால சிவஏட்டன் பாகிஸ்தான் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். பாகிஸ்தான் போலீஸ் கிட்ட மாட்டின கொஞ்ச நாள்லே அவன் அங்கிருந்து இந்தியாவில் இருக்க திஹார் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி இந்த கூட்டு களவாணியான ஜானினால சிவஏட்டன் தான் லைஃப்ல கிட்டத்தட்ட 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. அது போக அவருடைய ஃபேமிலி மொத்தமா இழந்திருக்காரு. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சிவஏட்டன் ஒரு கிளீனான பர்சனா மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்மக்லிங்ல சம்பாதிச்ச பணம், அந்த பணத்தை வச்செல்லாம் நல்லது மட்டுமே பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணி இந்த குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இந்த கதையெல்லாம் இங்க ரிவீல் ஆயிட்டு இருக்கும் போதே அந்த ஜானின்றவன் வந்து எனக்கு என்னுடைய பணம் வேணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கான். இவன் எந்த பணத்தை பத்தி கேட்கறான்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரக் அசைன்மெண்ட் டீல் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல பல கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. அந்த பணம் மொத்தம் இப்போ சிவஏட்டன் கிட்ட தான் இருக்கான். அந்த பணத்தை கொடுக்க சொல்லி வந்து கேட்கறான். ஆனா சிவஏட்டன் நான் அந்த பணத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ அந்த பணத்தை வச்சு ட்ரக்ஸை நீ இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுவ, அது நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கும் பேராபத்தில் கொண்டு போய் முடியும். ஸோ எக்காரணத்தை கொண்டு நான் அந்த பணத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனை திட்டி அனுப்ப, அந்த வெறியில தான் சிவஏட்டனை பழி வாங்கறதுக்காக அந்த ஜானின்றவன் கேங்கோட வந்து 2006 அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல பாம் பிளாஸ்ட் பண்ணிருப்பான். இந்த பிளாஸ்ட்க்கு அப்புறம் அந்த கேஸ்ல ஜானிக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைச்சிருது. இதுல சோகம் என்னன்னா, அந்த பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சால சிந்து, அந்த பொண்ணு உயிரிழந்துட்டு இருக்கும். அதுல தாங்க நம்ம ஹீரோ பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருப்பான். டோட்டல் டிப்ரெஷன்ல இருந்த நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா சிவஏட்டன் தான் லைஃப்ல டெத்ன்றது எல்லாருக்கும் வந்து சேரும். உன்னுடைய காதலியான சிந்துக்கு சீக்கிரமா வந்துடுச்சு, நாளைக்கு நாம எல்லாரும் கூட இந்த உலகத்தை விட்டு போதான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கைய அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்திரமான்றதை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணி ஹீரோவுடைய டிப்ரெஷன்ல இருந்து அவர் தான் வெளியே கொண்டு வந்திருப்பாரு. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எம்எல்ஏ பென்னி போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் சரிதான் சார், நடுவில் ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் கை மாறி இருக்குன்னு சொல்றீங்களே, அது எவ்வளோ, எப்படி நீங்க இந்தியாக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல எம்எல்ஏ பெனி அந்த அமௌண்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 250 கோடி. சிவஏட்டன், முத்து, இந்த எம்எல்ஏ பென்னி, இன்னும் 2 பேர், இவங்கெல்லாம் சிவஏட்டனுக்கு ரொம்பவே நம்பக்கூடிய லாயலான பர்சன்ஸ். ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு தான் கடல் வழியா அந்த ட்ரக் அசைன்மெண்ட்ல வந்த கிட்டத்தட்ட 250 கோடியை இந்தியாக்குள்ள கொண்டு வந்து கேரளாவில் இருக்க ஒரு ஹிடன் ரெசார்ட்ல பதுக்கி வச்சிருந்திருக்காரு. அந்த பணத்தை வச்சு தான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2009 அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ பென்னி சொல்ல, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த போலீஸ்காரங்களுக்குள்ள ஒரே குழப்பம். இந்த எம்எல்ஏ பென்னி நம்ம கிட்ட முழு கதை என்ன சொல்லல. அந்த பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் முத்து எதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க அவனுடைய சொந்த ஊருக்கு வரணும், அதை நம்ம ஊர்ல இருக்க கான்ஸ்டபிள் காலைனை வச்சு கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் அவனுக்கு கால் பண்ணி இதை பத்தி விசாரிக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் 8 ஆரம்பத்திலே நடுவில் நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் அந்த கண்மணி நடன குழுல ஒரு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது
அந்த நடன குழுல இருந்த மீனான்ற பொண்ணு கூட லவ் ஏற்படுதுல. ஆனா நம்ம ஹீரோவால அந்த காதலை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவனுக்குள்ள இன்னும் ஆறாத வடுவா சிந்துவோட நினைவுகள் புதஞ்சிருக்கு. ஸோ அதனால இதுக்கு மேலேயும் இந்த நடன குழுல நம்ம இருக்க வேணாம், ஒரே நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை இவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்துட்டு போலான்னு பாக்குறான். ஆனா மீனா அதை கண்டுபிடிச்சாங்க. மீனா நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்தி இவனுடைய கடந்த காலத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்க காயங்களுக்கான மருந்தா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் முத்துவை எப்படியாச்சும் இவங்க கூட வச்சுக்க பாக்குறாங்க. ஆனா முத்து பணத்தை கொடுத்துட்டு நம்மளால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு மீனா நடத்திட்டு இருக்க ஜெஸ்ஸின்றவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க மூலியமா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க கிட்ட கடைசியா முத்து பணத்தை கொடுத்துட்டு போனது, கடைசியா அவரை தேடிக்கிட்டு சுஹேல்ன்ற ஒருத்தர் வந்தாரு. அவர் திரும்ப முத்து உங்களை பார்க்க வந்தாருன்னா என்ன வந்து பாருங்க மாதிரி அவரோட கார்டு கொடுத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த மீனா சொல்ல, அந்த கார்டை வாங்கிட்டு அடுத்த சீன்ல இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அந்த சுஹேல்ன்ற நபரை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு முத்துவை பத்தி விசாரிக்கும் போது தான் அவரு இன்னும் சில ஷாக்கிங்கான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2009 அப்புறம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பாம்பேக்கே போன சிவேட்டன் திரும்ப யாரும் வரலன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நடுவுல ஒரு முறை சிவேட்டன் திரும்ப கேரளாக்கு வந்தாரு. அப்படி வரும்போது எங்களுக்கு மட்டும் தான் கால் பண்ணாரு. முத்துவும் பெண்ணியும் தான் போயிட்டு அவரை ரிசீவ் பண்ணி கூட்டு வந்தாங்க. அப்படி திரும்ப வந்த சிவேட்டன் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு கேரளா காட்டுக்குள்ள இருக்க அந்த ஹிடன் ரெசார்ட் கூட்டு போயிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக் போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல சிவேட்டன் முத்து பென்னி சுஹேல் இவங்க எல்லாரும் வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, ஜெயிலுக்கு போன அந்த ஜானி இப்போவும் சும்மா விட மாட்டான். என்னால இதுல நீங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பணத்தெல்லாம் மொத்தமா நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறேன். இதை வச்சு நீங்க நல்லது பண்ணுங்க. இந்த ஜானியை நான் டீல் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு உசுறு கூட போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சிவேட்டன் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு மர்ம நபர் சிவேட்டனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். எஸ், ஜெயிலுக்குள்ள இருந்தபடியே சிவேட்டனை பழி வாங்குற விதமா அந்த ஜானி ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை வச்சு ஷூட் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். ஷூட் பண்ணவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவனை துரத்திக்கிட்டே ஓட அவனுடைய முகம் மட்டும் நம்ம ஹீரோ பார்த்துறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட அவன் எஸ்கேப் ஆயிடான். திரும்ப வந்து சிவேட்டனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா ரத்த வெள்ளத்தில் சிவேட்டன் போதும், இதுக்கப்புறம் எந்த ஒரு உசுரும் இதனால போகக்கூடாது. தயவு செஞ்சு இருக்கிற பணத்தை வச்சு நீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க முத்து, இதுதான் முடிவு. இதுக்கப்புறமும் நீ இதை ஸ்டார்ட் பண்ணாத. தயவு செஞ்சு நீங்க பணத்தை வச்சு உங்க வாழ்க்கையை பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சிவேட்டன் இறந்து போயிடுறாரு. தான் லைஃப்ல தனக்கு ஒரு காட் ஃபாதரா இருந்த சிவேட்டன் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம முத்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரான். அதனால அவன் திரும்ப அவனுடைய சொந்த ஊருக்கே போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். இந்த விஷயத்த எம்எல்ஏ பென்னி கிட்ட சொல்ல பென்னிக்கு புரிஞ்சு போச்சு, இவன் சிவேட்டனை கொண்டவங்களை பழி வாங்கிறதுக்காக தான் திரும்ப ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பென்னியும் வான் பண்றாரு. சிவேட்டன் சாகத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு பண்ணாரு, திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. முத்து, தயவு செஞ்சு நீ உன் வாழ்க்கையை பாரு. அவர் கொடுத்த பணத்துல உனக்கான ஷேரையும் நாங்க கொடுக்குறோம், அதை வச்சு நீ உன்னோட மீதி வாழ்க்கையை வாழு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இல்ல பென்னி அது சரியா வராது. அந்த பணத்தெல்லாம் நீங்களே இங்க இருக்க ஆர்ஃபனேஜ் பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்ச நாள் என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஹீரோ சிவேட்டனை கொண்டவங்களை பழி வாங்கிறதுக்காக தான் போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி அவனுடைய ஷேரில் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஹீரோ எடுத்துகிட்டு போகிற அந்த வண்டிக்கு பின்னாடி ஃபுல்லாக லோட் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோ கைக்கு அவ்வளோ பணம் வந்திருக்கு. அந்த பணம் இருக்கக்கூடிய வண்டியை ஹீரோ எடுத்துட்டு அவனுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வந்திருக்கான். அப்படி சொந்த ஊருக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஒரு புழுக்க வியாபாரியா பாத்திர வியாபாரியா ஊர் முழுக்க சுத்திக்கிட்டே அந்த ஊர்ல பெரிய ரவுடி யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த காரணம் என்னன்னா சிவேட்டனை கொண்டவங்கள பழி வாங்கறதுக்காக தான். ஏன்னா சிவேட்டனை ஷூட் பண்ணவன நம்ம ஹீரோவை பார்த்துருக்கான். அவன் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். இவனை வச்சுதான் ஜானி சிவேட்டனை கொண்டிருக்கான்னு தெரிஞ்சுதான் இந்த கிராமத்துல வந்து அந்த கொலைகாரனை தேடிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம்லாம் இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வர இது அப்படியே இப்போ ஊர்ல இருக்க நம்ம கான்ஸ்டபிள் காளையனுக்கும் சொல்றாங்க. கான்ஸ்டபிள் காளையன் ஹீரோவுடைய போட்டோ எடுத்துட்டு மதுரையில் இருக்க பெரிய ரவுடியான முத்துப்பாண்டி அவனை மீட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. எதுக்காகனா இந்த முத்துப்பாண்டியோட அப்பாவும் அண்ணனையும் லாஸ்டா கோயில் திருவிழால கொடூரமா யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த கொலையை முத்துதான் பண்ணிருப்பானோன்ற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம். அதுக்காக தான் நம்ம முத்துவோடைய போட்டோ எடுத்துட்டு அந்த முத்துப்பாண்டி கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த முத்துப்பாண்டி அன்னைக்கு அந்த திருவிழாக்கே போலியாம். ஆனா இவருடைய மாமா போயிருக்காரு. அந்த மாமாவை கூப்பிட்டு, மாமா இந்த போட்டோல இருக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை காட்ட அந்த மாமங்காரன் போட்டோ வாங்கி பார்த்துட்டு, மாப்பிள்ள இவன் தான்ப்பா உன் அப்பனையும் அண்ணனையும் கொன்னவன். திருவிழா அன்னைக்கு கையில கத்தியோட வேட்டையாடுற விதமா இவன் வந்து இறங்கினான்ப்பா. உன் அண்ணன் அப்பனுடைய சாவுக்கு காரணம் இவன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாமங்காரர் கதறலோட சொல்ல, அந்த ஊர் திருவிழால நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட சம்பவம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸை காமிச்சு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் 9ஓட ஆரம்பத்திலே கேரளாவில் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த இந்த ரெண்டு போலீஸ்காரங்களுக்கும் ஊர்லேருந்து கான்ஸ்டபிள் காளையன் கால் பண்ணி திருவிழாவில் நடந்த அந்த ரெட்டை கொலைக்கு காரணமே முத்துதான்ற விஷயம் தெரிய வருது. உடனே இவங்க ரெண்டு பேரும் கேரளாலேருந்து கிளம்பி திரும்ப அவங்களுடைய ஊருக்கே போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ இந்த போலீஸ்காரங்க நேராக இப்போ எங்கே போகிறாங்கன்னா
சீரிஸோட ஆரம்பத்துல டீ கடையில நம்ம பாலாஜி சக்திவேல் லாஸ்டா ஊர் திருவிழால வச்சுதானே நம்ம முத்துவை பார்த்ததா சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வீட்டுக்கு தாங்க விசாரிக்க போயிருக்காரு. அவர் இந்த போலீஸ்காரங்களை பார்த்ததும் நீங்க திரும்ப என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நக்கலோடு சிரிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா முத்து அந்த திருவிழாவில் வச்சு 2 பேரை கொலை பண்ணதை இவர் கண்ணால் பார்த்துருக்காரு. ஆனால் ஆரம்பத்தில் போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது அதை பற்றி சொல்லாமலே தவிர்த்திருப்பாரு. இப்போ போலீஸ் எல்லா பக்கமும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கடைசியாக அந்த ஊர் திருவிழாவில் தான் முத்து 2 பேரை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் தலைமறைவாக இருக்கான். ஸோ அந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் இவரை தேடி வந்திருக்காங்க. இப்போ தான் பாலாஜி சக்திவேல் அந்த ஊர் திருவிழாவில் நடந்த சம்பவத்தை பற்றி ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடன குழுவில் இருக்க பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்க ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை முத்து தடுக்கிறாரு. அப்படி தடுக்கிறத பாலாஜி சக்திவேலும் பார்க்குறாரு. இந்த பாலாஜி சக்திவேல் கிட்ட நம்ம ஹீரோ அந்த ஆளை பற்றி விசாரிக்கிறாரு. ஏன்னா கேரளாவில் ஹிடன் ரெசார்ட்ல இருக்கும்போது அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் ஸ்னைப்பர் கன்னால ஹீரோவுடைய காட் ஃபாதரா இருந்த சிவையட்டனை ஷூட் பண்ணி கொன்னால அந்த ஷூட் பண்ணி கொன்ன அந்த ஷூட்டரே இவன் தாங்க. ஸோ இவனை பற்றி நம்ம ஹீரோ அந்த பாலாஜி சக்திவேல் கிட்ட விசாரிக்க பாவம் இருக்கானே இவன் சரியான ஐட்டங்காரன், இவனும் இவங்க அப்பனும் கிட்டத்தட்ட 30 பேரை கொலை பண்ணி இதே கல்குவாரியில் புதைச்சிருக்கானுங்க, காசு கொடுத்தா யாரை வேணா கழுத்தறுத்து போட்டு போயிட்டே இருப்பானுங்க, கொடூரமான கான்ட்ராக்ட் கில்லர்ன்ற விஷயம் தெரிய வந்ததுமே அப்பவே நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு இந்த திருவிழாவில் வச்சு இவனுக்கு 2 பேர் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சீன்லேயே இந்த ஷூட்டர் தனியாக ஒரு இடத்துல பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும்போது அவனை நம்ம ஹீரோ தனியாக போய் மீட் பண்ணுறாரு. அப்படி தனியாக போய் மீட் பண்ணும்போது அந்த ஷூட்டர் நம்ம ஹீரோ பார்த்து டேய் நான் உன்னை அந்த நடன குழு இருக்க அந்த மீனாட்ட பொண்ணை தான் கூட்டு வர சொன்னேன், நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். எஸ், இவன் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணை கூட்டு வர சொல்லி கேட்டிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக போயிட்டு அவனுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அது தெரியாத அந்த ஷூட்டர் ரொம்ப நக்கலாக பேச கடுப்புல நம்ம ஹீரோ அவனை போட்டு பொழகுறாரு. கையில கிடைக்கிற கல்லால அடிச்சு மண்டையை உடைக்கிறாரு. இது அத்தனையுமே தூரந்து பாலாஜி சக்திவேல் பார்த்துட்டே இருக்காரு. அப்படி அந்த ஷூட்டரை போட்டு பொழந்துட்டு அவன் கிட்ட போய் கையெல்லாம் உடைச்சி உங்களை யாரா சிவையட்டனை கொலை சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க கொலை பண்ண சொன்னது ஜெயிலில் இருக்க ஜானி தான்ற விஷயம் அந்த ஸ்பாட்ல அவன் சொல்றான். சிவையட்டனே கொண்டல நீ அவர்கிட்டயே போடா அப்படின்ற மாதிரி உடச்ச அவன் கையோட எலும்பாலே அவன் கழுத்தை சொருவி கொடூரமா காலி பண்றாரு. அப்படி அந்த ஷூட்டரை காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷூட்டருடைய அப்பங்காரன் அந்த அளவு மிகப்பெரிய ரெடி இந்த ஆள் சொல்லிதான் இவங்க பையன் சிவையட்டனை போய் ஷூட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஆளையும் போகிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த ஊர் திருவிழாவில் வேணும்னே கல்லை தூக்கி எரிஞ்சு கலவரத்தை உண்டாக்கி ஒரு பக்கம் திருவிழாவில் கலவரம் வெடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த கேப்பில் நம்ம ஹீரோ நேராக இப்போ அந்த ஷூட்டருடைய அப்பங்கிட்ட வந்து சிவையட்டன் தான் என்னை அனுப்பி வச்சாரு, நீயும் அவர்கிட்டயே போ அப்படின்ற மாதிரி அருவாளால் ஒரே போடு. அவ்வளோதாங்க, தலை துண்டா போயிடுது. இப்படி சிவையட்டனை கொண்ட 2 பேரையும் பழி வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. இப்படி இது அத்தனையுமே கண்ணால பார்த்த பாலாஜி சக்திவேல் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த முத்து கண்ணில் நான் வெறிய பார்த்தேன், சத்தியமா சொல்றேன் இது அவன் பணத்துக்காக பண்ணல, வேற ஏதோ பகைக்காக பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இந்த ரெட்டை கொலைக்கு அப்புறம் தான் முத்து அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் லைஃப்பில் ஏதோ நடந்திருக்கு. யார் அவன் தலையை வெட்டினாங்கன்ட்டு இனி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, இவனுடைய பாடியும் கிடைக்கல. இப்படி பல கேள்விகளோட எபிசோட் 9 முடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி எபிசோட் 10 ஆரம்பிச்சா கேரளாவில் இருக்க எல்லா பக்கமும் போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு திரும்ப அவனுடைய ஸ்டேஷனுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் கோர்ட்லேருந்து முத்துவோட தலையை புதைக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கான். ஆனால் இன்னமும் முத்துவை யார் கொன்னது, எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த கேள்விகளுக்கு மட்டும் விடை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அதில் நம்ம முத்து திருவிழாவில் நடந்த அந்த ரெட்டை கொலை பண்ணதுக்கப்புறம் ஊருக்குள்ளே ஒரு நபரை போய் மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணி கையில் ஒரு 2 லட்சம் பணத்தை கொடுத்து எனக்காக நீ தானே அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா முத்து நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் முத்து கேட்க மாட்டேறான். ஆனால் இது ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்க, நாங்கள் நீங்கள் பண்ண போகிறதுக்கான பணம் இது, அண்ட் தலையை வெட்டதுக்கு அப்புறம் தலைக்கு பக்கத்தில் இந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி முத்து தான் இவனுடைய தலையை இவனே வெட்டுறதுக்கான ஆளை செட் பண்ணிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு வர மாதிரி ஒரு விஷுவலை காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கிளியராக சொல்லலை. இப்போ அப்படியே கட் பண்ணா கோர்ட்லேருந்து முத்துவோடைய தலையை புதைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சுல, கேஸ் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால முறையாக இந்த தலையை பார்த்த நம்ம காலையின் வீட்டில் வேலை பார்க்குறான்ல அந்த பையனுக்கு காலையின் வாக்கு கொடுத்தபடியே சென ஆட்டை பிடிச்சி கொடுக்குறாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு சென ஆடு கிடச்சிருச்சு, இதை வச்சு நீ உன் பழப்ப ஓட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணா முத்துவோடைய தலையை புதைக்க போறாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டு சிவையட்டன் கேங்ல இருந்த பட்டாளம் பாபுன்ற ஒரு நபர் வராரு. இவருக்கும் முத்துவை தெரியுன்ற மாதிரி சொல்றாப்புல. கடைசியா முத்துவை இவர் தான் பார்த்தாராம். அப்படி இவர் முத்துவை எப்போ பார்த்தாரு சொல்லிட்டு இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ள போறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்ல ஜெயில இருந்த ஜானி எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்திருக்கான். அப்படி தப்பிச்சு வெளியே வந்ததும் சிவையட்டன் கேங்ல விசுவாசியா இருந்த
இந்த பட்டாளம் பாபுவை பிடிச்சி அடித்து டார்ச்சர் பண்ணி முத்துவை அவனுடைய ஃபேக்டரிக்கு வர வச்சிருக்காங்க. அப்படி ஃபேக்டரிக்கு வந்த நம்ம முத்துவை நல்லா லாக் பண்ணி முத்து கண்ணு முன்னாடி வயசான இந்த பட்டாளம் பாபுவை போட்டு பொழந்து சிவேட்டன் கொடுத்துட்டு போன அந்த 250 கோடி அது எங்க இருக்குன்னு சொல்ற வரைக்கும் இந்த ஆள் அடிக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்ணாடி போட்டு பொழக்க ஒரு கட்டத்துக்கு மேல அதை பார்க்க முடியாது நம்ம ஹீரோ அந்த ஜானியை கூப்பிட்டு பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் போது நிறுத்து அப்படின்ற மாதிரி நாசுக்கா பேசிக்கிட்டு தாக்க ஆரம்பிச்சிடறாரு. அங்க ஜானி கேங்க்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. அந்த சண்டையோட முடிவில் நம்ம ஹீரோ ஜானி கேங் எல்லாரையும் போட்டு பொழந்தது மட்டும் இல்லாமல் ஜானியும் போட்டு கொடூரமாக தாக்கி கடைசியாக சிவேடன் கொலைக்கு காரணமாக இருந்த ஜானியும் அந்த ஃபேக்ட்ரியில் வச்சு காலி பண்ணிட்டு அந்த ஃபேக்ட்ரியும் பிளாஸ்ட் பண்ணிட்டு பட்டாளம் பாபுவை காப்பாற்றிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. இந்த விஷயத்த பட்டாளம் பாபு போலீஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்படி முத்து என்கிற காட்டானை பற்றி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இவ்வளோ விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி முத்துவை பற்றி தான் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவனுக்கு காட்டான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு இப்போதான் தெரிய வருது அப்படின்றப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்டேஷன் கான்ஸ்டபிளான காலின் இருக்கார்ல அவருக்கு தலை கிடைச்ச இடத்துல பணம் பார்சல் பண்ண அந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அதுல ஒரு குழுவை நம்ம முத்து விட்டு போயிருக்காரு. அது என்ன க்ளூனா திருவிழா நடந்த அந்த ரெட்டை கொலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு கிளியராக ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னா முத்து அவன் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கான். அவன் உயிருக்கு உயிராக நேசிச்ச சிந்து இறந்து போனது, அவன் அப்பா மாதிரி பார்த்த சிவேட்டனோட கொலை, அதுக்காக பழிவாங்குற விதமா அதில் இன்வால்வ் ஆகிருந்தவங்க எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் இந்த பழிவாங்கலுக்கு அப்புறமும் இவனை சார்ந்து இருந்த நடனக்குழு மீனாக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவனுடைய மரண செய்தியை போலீஸ் மூலியமா அவனே ஊர் முழுக்க தெரிவிச்சிருக்கான். ஸோ அதுக்காக தான் வாண்டடா இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங், வெறும் தலை, அது கூடவே 2 லட்ச ரூபா பணம், ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளை வச்சே அவன் மரண செய்தியை இந்த ஊர் முழுக்க பரப்பியிருக்கான். ஸோ இது மூலியமா மீனாக்கும் இல்லை இவனை சார்ந்திருந்த மற்றவங்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரவிடாம தடுத்துருக்கான். இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சாலும் இன்னமும் இவனுடைய தலையை யார் வெட்டினது அண்ட் இவனுடைய பாடி எங்க இருக்கு அது இன்னும் கண்டே பிடிக்க முடியல. ஸோ அதனால இது ஒரு அன்சால்வ்டு கேஸ் அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்றாங்க. கடைசியா கோர்ட் உத்தரவுப்படி நம்ம ஹீரோவுடைய அந்த தலையை எங்க கண்டுபிடிச்சாங்களோ அங்கேயே கொண்டு போய் புதைக்கிறாங்க. அப்படி புதைக்கும் போதே இன்ஸ்பெக்டர் முத்துவோடைய கடைசி ஆசையா இந்த தலையை யார் புதைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 2 லட்ச ரூபா பணம் போகட்டுன்ற மாதிரி அவன் லெட்டரில் எழுதியிருப்பான். ஸோ இப்போ அந்த தலையை புதைச்சது அந்த தலையை முறையாக பார்த்த அந்த சின்ன பையன். ஸோ அவனுக்கே முத்துவோட ஆசைப்படி அந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துறாரு. அப்படி அந்த 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட டி தம்பி இங்கே தான் நீ சரக்கை ஒழிச்சு வச்சு குடிப்ப, அந்த சரக்கு இருக்கா, எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கேட்க இந்த பையனை போயிட்டு சரக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அவன் சரக்கை ஒழிச்சு வச்ச இடத்துல ஒரு பாழடைஞ்சு போன செவுரு இருக்கு. அந்த செவுத்துல ஏதோ கிறுக்கல்கள் இருக்கு. அந்த கிறுக்கல்களை நம்ம இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நடுவில் முத்து அப்படின்னு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இதுதான் முத்துவோடைய வீடாக இருக்கலாம், அவனுடைய அப்பா அம்மா இறந்து போயிருக்கலாம், அதனால அவனோட முடிவை இங்கேயே கொண்டு வந்து முடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஸ்பாட்ல ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் தான் முத்து காதலிச்ச மீனான்ற பொண்ணு அவங்களோட குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் அவங்க பையன் வெளியில ஓடி வரும்போது டேய் காட்டாம பெத்த பையனே எங்க ஓடுற உள்ளவா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையனை கூட்டு போறாங்க. ஸோ இந்த ஒரு விஷுவலை வச்சு பார்க்கும்போது முத்து நினைவில் மீனா முத்து குழந்தையோட இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சீரியஸை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த முத்து என்கிற காட்டான்ற சீரியஸ் முடிவில் ஏகப்பட்ட குழப்பங்களோட தான் இந்த சீரீஸை முடிச்சிருக்காங்க. முத்து நடுவில் கொஞ்ச நாள் மென்டல் அசைலம்ல இருந்தாலும் எதுக்காக அங்கே போயிருக்கணும், அவனுடைய பாஸ்ட் லைஃப் என்ன, அவன் தலையை அவனே வெட்டுறதுக்காக எதுக்காக பணம் கொடுக்கணும், அவனுடைய ஆரிஜின் என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு விடையளிக்காமலே இந்த சீரீஸை இங்கே முடிக்கிறாங்க. ஒருவேளை சீசன் 2ல தான் சொல்லுவாங்க போல இருக்கு. இருந்தாலும் இந்த முழு சீரீஸை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங்கான மிஸ்டீரியஸான சீரீஸ் பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான படங்களும் சீரீஸும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய்.